முடி கொட்டுது மெயின்டைனே பண்ண முடியலன்னு சொல்லி ஹேர் கட் பண்ணியாச்சு. ஆனால் இதுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்? போனி டெயில் பண்ணலாமா, ஃப்ரீ ஹேர் விடலாமா? ஃப்ரீ ஹேர் விட்டாலும் அழகாக தான் இருக்குது. ஃப்ரீ ஹேரை விட்டுக்கலாம். ஃப்ரீ ஹேரை விட்டுக்கலாம் தானே? அதெல்லாம் விட்டுக்கலாம். ஆனால் நடத்த முடியிருக்கே ஒயிட் ஹேர் அதுக்கு என்ன பண்ணுவேன்? ஆமாம், ஒயிட் ஹேர் வேறு தெரியுதுல்ல, நல்லா தெரியுதுல்ல. ஆமாம், நீ என்னதான் ஃப்ரீ ஹேர் விட்டாலும் நல்லா தெரியும். நிஜமாக எனக்கு ஒயிட் ஹேர் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா, எனக்கு வந்து ஒயிட் ஹேர் பிரச்சனை இருக்குது. அதாவது இளம் நரை. முன்னாடியே எனக்கு இப்போ 25 ஏஜ் ஆச்சு. 25லேயே எனக்கு வந்து முடி வந்து நரைச்சி போச்சு. வயசானதான் நரைக்கணுங்கிறது கிடையாது, சின்ன வயசில் கூட முடி வந்து நரைச்சி போகும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே மருதாணி பொடி மருதாணி இருக்குல்ல, அதை வந்து நான் ஹேருக்கு அப்ளை பண்ணுவேன். அது வந்து ஹேர் அந்த ஒயிட் ஹேரை வந்து ரெட் கலரில் மாற்றும். இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லோரும் வந்து இந்த மருதாணியும் அவுரி இலை பொடியும் கலந்து போட்டால் கருப்பாகுதுங்கிறாங்களே, அது வந்து உண்மையான எனக்கே பயங்கரமான டவுட்டுங்க. அதை வந்து இன்றைக்கி கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும், உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கெமிக்கல் ஹேர் டையெல்லாம் யூஸ் பண்ணுறதுலேருந்து தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து இது யூஸ் பண்ணி ஒரு வேளை கருப்பாயிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன் வந்து ஒயிட் ஹேர் வருது அப்படின்னா, நிறையா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜீன் பிரச்சனைனால ஒயிட் ஹேர் வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ், தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நிறையா நம்மளுடைய என்விரான்மெண்டல் பொல்யூஷனால், இந்த மாதிரி நிறைய இதனாலேயே நமக்கு வந்து ஒயிட் ஹேர் வந்து வந்துருச்சு. ஆனால் அதை எப்படி சரி பண்ணுறது, அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து இன்றைக்கி என் தலையை வச்சு நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்க போகிறேன். இது நிஜமாக நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கருப்பாகுதா இல்லையா, ஒரிஜினலாக உண்மையாக உங்ககிட்ட எந்த பொய்யும் இல்லாமல் எதுவுமே மறைக்காமல் நான் அப்படியே காமிக்க போகிறேன். என் ஹேர் வந்து ஒயிட் ஹேரை வந்து நான் முன்னாடி காமிச்சிட்றேன் எங்கெங்கே ஒயிட் ஹேர் இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் அதிகமாகவே வந்துருச்சு வாயன் பிறந்ததுக்கப்புறம். இதை நான் வந்து காமிச்சிட்டு அது வந்து கருப்பாகுதா, என்ன கலரில் ஆகுது, இல்லை அப்படியே இருக்கா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மருதாணி பொடி உங்களோட ஹேருக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து நான் 4 ஸ்பூன் போடலான் இருக்கேன். 4 ஸ்பூன் பார்க்கலாம் எவ்வளோ போடுறதுன்னு. நானும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இல்லையா. அப்புறம் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மருதாணி பவுடர் வந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது அவுரி இலை. மருதாணி வந்து 4 ஸ்பூன் போட்டால் அவுரி இலை வந்து ஒரு 6 ஸ்பூன் வந்து நம்ம போடணும், அதிகமாக போடணும். 6 சரி. மருதாணி வந்து 4 ஸ்பூன் போட்டோம், அவுரி இலை வந்து 6 ஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம ஈக்குவலாக போடாமல் அதை விட நம்ம அதிகமாக போடணும். இது வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், சும்மா ட்ரை பவுடராகவே. தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். எவ்வளோ மிக்ஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். டேபிளும் அதே கலரில் இருக்கங்காட்டி உங்களுக்கு என்ன கலர்னு தெரியாது. ஒரு மாதிரி பிளாக்கும் இல்லாமல் பச்சையும் இல்லாமல் அது ஒரு மாதிரியான கலர். இப்போ இந்த கலரில் இருக்குது. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஓகே, பார்த்தீங்களா தான் இங்கே வெள்ளை முடி, இங்கே வெள்ளை முடி, இங்கே வெள்ளை முடி, எவ்வளோ வெள்ளை முடி. இங்கே போய் இங்கே இருங்க, உள்ளெல்லாம் பதுக்கி வச்சுருக்காங்க, எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே வெள்ளை முடி, ஃபுல்லாக நிறைய வெள்ளை முடி இருக்கே. ஐயோ, எனக்கு கிளைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? அப்போது இல்லை, எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு பித்த நிறை வாரி ஏகப்பட்ட நரைச்சி முடி எல்லாத்துக்குமே இருக்கும், தெரியாமல் மறைச்சு இவ்வளோ நிறைய நரைச்சி முடி இருக்கு. எல்லாரும் பார்த்தீங்கல்ல? எல்லாம் பார்த்துட்டாங்க. சரி, இப்போ வந்து அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு கருப்பாகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இது எப்படி அப்ளை பண்ணுறது? அப்ளை பண்ணி இரு நான் அப்ளை பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு தெரியாது. என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் கையில் கொஞ்சோண்டு எடுத்து இப்படி வச்சு எங்கெங்கே ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நானே அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் கரெக்டாக டீட்டெயிலாக தெரியாதுல்ல எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் இவங்க அப்ளை பண்ணி விட்டாங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் அன்பான ஒரு சூப்பரான சரி, இதெல்லாம் ஓகே. வேர்லேருந்து பண்ணணுமா இல்லை? கேட்கறான் பாரு, கேரப்பைய மாதிரி ஒரு கேள்வி. சரி, டாக்டர் மாதிரி பேசிட்டு இருக்கேன் நீ. வேர்லேருந்து கீரிலிருந்தெல்லாம் இல்லை, நார்மலாக நீ அந்த இது இருக்குல்ல ஸ்கேல்ப்பு. ஐயோ, என் கையிலலாம் தேய்க்காத. என் அந்த ஸ்கேல்ப்லேருந்து ஒயிட் ஹேர் எங்கெங்கே இருக்கோ அதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் சலூனில் இருக்கிற மாதிரி இருக்குது.
எனக்கு வந்து ஒருத்தங்க அப்ளை பண்ணி விடுறாங்கல்ல. சரி ஓகேங்க, ஸ்கேல்பில் ஓகே. கீழே போகும்ல, அதுக்கு இந்த கீழே வரைக்கும் முடி இருக்குமே, கீழே வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. போய் தெரியாமல் சொல்லிட்டு நாட்டுறக்கேன் அப்ளை பண்ண சொல்லி. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கூட தெரியாதா மயில்? உனக்கு அப்ளை பண்ணி தான் தெரியும். பழகிக்கோ. இனி மாதம் அல்லது 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் கூட அப்ளை பண்ணி விடுற மாதிரி இருக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி ஏதாவது பேக் ரொம்ப போட்டேன்னா தலை வலிக்கும். நான் அதனாலேயே ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேன் இந்த வீடியோவை. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக பண்ணணும். என்ன பண்ணுறீங்க? இருக்கிறது 4 முடி, அதையும் பிச்சு எடுத்துடாத. கையிலலாம் பட்டுருச்சு. கை கருப்பாயிருமோ? வாயில் போட்டுருணும், வாயில் கருப்பு. லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஆயிரும் வை. அப்புறம் அது எப்போவுமே என் உதடு வந்து கருப்பாக தான் இருக்கும், லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி, கருப்பு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி. இப்போ இதை போட்டுட்டின்னா எச்ச சூப்பராக இருக்கும். என்ன சலூனில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுற? ஏய் பின்னாடி நான் பாதி ஒன்று எடுத்திட்டேன். என் அன்பான, என் அழகான, ரொம்ப கேரிங்கான, அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்கிறது, டக்குன்னு வர மாட்டேங்குது. முதல்ல உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான என் ஹஸ்பண்ட். இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன்னா எனக்கு ஹேர் பேக் அப்ளை பண்ணி விடுறாங்களே, அதனால அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு முடியும் பிடிக்கிட்டாங்க. அடப்பாவி. அப்போ ஒயிட் ஹேர் இருக்குன்னு சொல்லிட்டு முடியெல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சா எத்தனை முடி பிடுங்கிறது? சில பேர்த்துக்கு நிறைய ஒயிட் ஹேர் இருக்கும், அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதையும் பண்ணணும் ஒரு நாள். இங்கே பாரு, ஒளிஞ்சிருக்குதான். ஒரு முடி தப்பக்கூடாது உங்கள் கண்ணில் இருந்து. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும், அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 ஹார்ஸ் 2 ஹார்ஸ்க்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். டேண்ட்ரஃபா? ஆக்சுவலாக நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடணும். நீங்கள் வெறும் வந்து ப்ளைன் வாட்டர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடணும். ஷாம்பூஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் நமக்கு வர கொஞ்சமான கலரும் அது வந்து போயிடும். எந்த பேக் அப்ளை பண்ணிங்கனாலுமே ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஒரு வாட்டரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கணும். அடுத்த நாள் வேணால் நீங்கள் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணுறனா பண்ணிக்கலாம். ஆனால் சுத்தமாக அலசிடணும். கொஞ்சம் கூட அந்த இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் வரும், அப்புறம் ட்ரையாக இருக்கும் ஹேரு. இப்போ பேக் அப்ளை பண்ணி இவங்க என்னமோ பண்ணுறாங்க என் தலையில். பார்த்து அப்ளை பண்ணுடா. அப்ளை பண்ணுறேன். மாயோன்னு பார்த்து என்னை பார்த்து பயப்படாமல் இருந்தானா சரி. ஓ மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். இன்னும் அம்மான்னு சொல்ல தெரியாது, நானாக சொல்கிறேன். யாரா அது இந்த பொம்பளை புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் பார்த்துக்கோங்க. நல்லா என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. கீழே இருக்கிற முடியலலாம் அப்ளை பண்ணல, ஏன்னா அங்கே வந்து எனக்கு ஒயிட் ஹேர் இல்லை, அதனால் அப்ளை பண்ணலை. ரொம்ப நிறையா அப்ளை பண்ணாலும் எனக்கு தலை வலிக்கும், அதனால் போதும். நீ அப்ளை பண்ணதில் எடுத்துருவ போலையே. பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரை வந்து விக்கு என்னமோ வச்ச மாதிரி இருக்குது, பிளாஸ்டிக் விக் வச்ச மாதிரி. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நல்லா 3 ஹார்ஸ் வந்து ட்ரை ஆகிருக்கு. இப்போ போய் நான் என் ஹேரை வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன். கருப்பாகுதா இல்லை அதே நிலைமையில் இருக்குதான்னு பார்க்கலாம். நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஹேர் வந்து பிளாக் ஆகிடுச்சு. நம்ம எந்த டையும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாகவே நம்ம ஹேரை வந்து பிளாக் பண்ணிட்டோம்ல. நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு என் ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் என் முடி வந்து கருப்பாகலை. வேறு என்ன கலரில் ஆச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க. நான் நினச்சேன் வெள்ளையாகுமா கருப்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு. 2 இல்லாமல் ரெட் கலர் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மருதாணி பவுட்ரு போட்டிருக்கோம்ல, அதனால் ரெட் கலர் ஆயிடுச்சு. நான் எப்போவுமே வந்து ஹென்னா மருதாணி வந்து யூஸ் பண்ணுவேன் என் தலைக்கு, வந்து ப்ரௌன் ஆகும். அதே மாதிரியே தான் ப்ரௌனில் ஒரு மாதிரி மெரூன் அந்த ரெட் கலரில் ஆகும்ல, அந்த மாதிரி ரெட் கலரில் ஆகிடுச்சு. காப்பர் கலரில் ஆகும்ல, அந்த மாதிரி காப்பர் முடி ஆகிடுச்சு என்னோடய முடி. நான் வந்து மருதாணி பொடி போட்டு அவரி இலை பொடி இது 2மே வந்து நான் என் அத்தை முடியிலையும் வந்து நான் ட்ரை பண்ணேன். மருதாணி போட்டு அதுக்கப்புறம் அவரி இலை பொடி. என்னோடதாவது அங்கங்கே லைட்டாக ஒயிட் இருக்குங்காட்டி அவ்வளோவா தெரில, எங்கள் அத்தைக்கு நல்லாவே தெரிஞ்சுது. அதனால் நான் அதையும் ட்ரை பண்ண விரும்பல. அதனால தான் இன்றைக்கி வந்து கலக்கி நான் வந்து 2மே மிக்ஸ் பண்ணி ஒட்டுக்க வந்து போட்டேன். நிஜமாக ரிசல்ட் வந்து 0, பிளாக் ஆகலை. எனக்கு வந்து பிளாக் ஆகலை. உங்களுக்கு யாராவது ஆயிருக்கு இல்லை வேறு ஏதாவது மெத்தடில் ட்ரை பண்ணும்
இது மாதிரி பண்ணால் உங்களுக்கு வந்து பிளாக் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் என் தலையில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒயிட்டாக இருந்த ஹேர் எல்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரெட் கலரில் ஆயிருக்கு. அப்படி தானே? ஆமாம். காப்பர் கலரில் ஆயிருக்கு. ஆமாம், அதான் இருக்குது. ஆமாம், இங்கே தான் எல்லாமே இந்த கலர் மாதிரி இருக்குது. வித் ப்ரூஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெள்ளையாக இருந்த முடி ரெட் கலர் ஆகிருக்கு. வேறு எந்த கலர் டிஃப்ரென்ஸும் ஆகலை. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பண்ணதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, என் ஹேர் வந்து ஹேர் கலரிங் பண்ண மாதிரி இருக்குது அழகாக. ஏன்னா ரொம்ப கம்மி விலையில் ஒரு 50 ரூபாயில் ஹேர் கலர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹென்னாவை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் கலர் ஆகிடும். ஃபஸ்ட்டு எடுத்து வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் ஆகிடும். அப்படி இல்லை, அப்படி நீங்கள் ஃபுல்லாக கலர் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி இருக்குது உங்கள் ஹேர் வந்து நீங்கள் நார்மலாக பிளாக் ஹேர்லேயே வந்து நீங்கள் ஹென்னா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சன்லைட்லலாம் போனீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து அப்படியே நல்ல ஒரு மாதிரி ஒரு சைடு வந்து நல்லா ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் அது மாதிரி அழகாக தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் ட்ரை பண்ணது ஹென்னா ப்ளஸ் அவரி பொடி ரெண்டையும் கலந்து போட்டதில் என் முடி கருப்பாகவில்லை, கலர் தான் ஆகியிருக்கிறது. அதனால் நான் வந்து இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து கருப்பாகலை. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களை வந்து சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர். டாடா, பை.